நம்பர் 4 தீர்க்க 3x - 2 கான்கரண்ட் டு 0 மட்டு 11. ஸோ 3x - 2 கான்கரண்ட் டு 0 மட்டு 11 அப்படின்னு கொடுத்துட்டு தீர்க்க சால்வ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறது தான் தீர்க்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏ கான்கரன்ஸ் டு பி மட்டு என்ன எப்படி எழுதுவோம்? a - b சமம் kn. தட் மீன்ஸ் இங்க இருக்கக்கூடிய இந்த கான்கரன்ஸ் சிம்பிள், அதாவது ஒருங்கிசைவு சிம்பிளை எடுத்துட்டு நம்ம சமம்ங்கிற சிம்பிளா மாத்திடுவோம். ஓகே, அப்ப இங்கேயும் பாருங்க, இங்க இருக்கக்கூடிய கான்கரன்ஸ் இருக்கக்கூடிய இதை இப்ப ஏக்கு பதிலாக 3x - 2, பிக்கு பதிலாக 0, மட்டு எண்ணுக்கு பதிலாக மட்டு 11 இருக்கு. ஸோ இதையும் நம்ம என்ன ஃபார்மேட்ல எழுதலாம்? இந்த ஃபார்மேட்ல எழுதலாம் இல்லையா? ஸோ நான் அப்போ அதுதான் எழுத போறேன். தட் இஸ் 3x - 2 - 0 சமம் k × 11. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 11k அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ எழுதுங்க. ஸோ 3x - 2 சமம் 11k அப்படின்னு வருது. இப்போ இதுல x வேல்யூ தானே கேட்குறாங்க. அப்போ எக்ஸ்ன்றதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. அதற்காக 11k இந்த -2 ஆனது இந்த பக்கம் போச்சுன்னா +2 மாறிடும். அடுத்த ஸ்டெப்ல x = 11k + 2 டிவைடட் பை 3ன்னு போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் நமக்கு அது நம்பர்ல என்ன வேல்யூ வரும் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் தட் இஸ் k = 1ன்னு போடுறோம். k போடுங்க. தட் இஸ் x = 11 × 1 + 2 கீழ் 3. அப்ப என்ன கிடைக்குது? தட் இஸ் 11 + 2 பை 3. இப்ப 13/3. அப்ப இது முழுமையாக வகுக்காது. அப்ப நம்ம k சமம் 1 எடுத்தது தப்பு. அப்ப நம்ம இதை எடுக்கக்கூடாது. ஸோ அதனால நான் இதை வந்து எடுத்துறேன். இப்ப அடுத்த நம்பரான k = 2 போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். தட் இஸ் இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம்? ஸோ k = 2 அப்படிங்கிற நம்பர். அப்ப என்னது? x = நமக்கு என்ன தெரியும்? 11k + 2 கீழ் 3. இப்போ இது எப்படி எழுதலாம்? தட் இஸ் 11 × 2 + 2 பை 3. that is equal to 11 into 2 என்னது? 22 + 2 கீழ் 3. that is equal to 24 கீழ் 3. that is equal to 8. அப்ப 8 3 24. அப்ப k is equal to 2ன்னு போடும்போது x என்ன கிடைச்சிருச்சு? நமக்கு 8ன்னு நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்த நம்பர் k is equal to 5ன்னு போட்டு பாருங்க. x equal to என்ன போடலாம்? 11 × 5 + 2 கீழ் 3. that is 55 + 2 கீழ் 3. that is equal to என்னது? ஸோ 57 கீழ் 3. அப்ப பாருங்க. ஸோ 1 3 3. ஸோ இங்கே 1 3 3 போட்டு மிச்சம் 27ங்கிறது 9 3 27. அப்போ 19 கிடைக்குதா? ஸோ k is equal to 5ன்னு போடும்போது எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கிடைக்குது? இந்த மாதிரி நிறைய மதிப்புகளுக்கு k மாற்றி மாற்றி போட நமக்கு எக்ஸினுடைய மதிப்பு கிடைச்சிட்டே இருக்கும். k பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக 2க்கு அப்புறம் 5 எடுத்தோம், 5க்கு அப்புறம் 8 எடுத்தோம். தட் மீன்ஸ் +3 +3 எடுத்து அப்படி நம்ம போட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் ஃபர்ஸ்ட் 8, அப்புறம் 19, அப்படின்னா அப்புறம் எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன்.